ஹாய் பிரசாத் ப்ரோ. ஹாய் விக்கி, வாட்ஸ் அப்? என்ன எல்லாம் சூடுலாம் பிடிச்சிட்டு இருக்கு. சிஎஸ்கே வின் பண்ணி அந்த ஆட்டத்தை நீங்க ஆடி முடிக்கிறதுக்குள்ள ஆர்சிபி அடக்கி வச்சுட்டாங்க. உங்களை மாதிரிதான் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ என்னடா இது, நம்மளே ஒரு மேட்ச் போனா ஒரு மேட்சும் ஜெயிச்சுட்டு இருக்கோம், அதை கூட செலிப்ரேட் பண்ணாம அந்த ஹேங் ஓவருக்கே எடுத்துட்டு போகாம டக்குன்னு ஐயோ ஐயோ எப்படா இந்த மேட்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்க. எனி தாட்ஸ் ஆன் ஆர்சிபி's current form and yesterday's win? ஐயோ, நேத்தி நான் மேட்ச் பார்க்கணும்ல, பட் நான் வெளில போயிருந்தாங்க, ஆக்சிடென்ட்லா ஸ்கிரீனிங் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தேன். இவன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, அந்த ஜாக் ஃப்ரூகரா, அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. வெரி அன்பார்ச்சுனேட், ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஈவன் இஃப் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம், டக்குன்னு உங்களுக்கு தட் டசன்ட் வாண்ட், உங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னா அதை எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்களுக்கு நடக்காது அது, சரியா? சோ அவர் என்ன ப்ரோ, நல்லா அவர் அவுட் ஆனாரு, 30-4 ஏதோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக், ஷாய் ஹோப் அண்ட் அக்சர் பட்டேல் ஃபைட்டர்ஸ் மாதிரி ஃபைட் பண்ணாங்க. ஷாய் ஹோப் அவுட் ஆனது கூட ரொம்ப ஒரு மட்டமான ஒரு ஃபுல் டாஸ் பால், எங்க வேணா அடிச்சிருக்கலாம், சேரா ராக்கெட் விட்டாரு. நல்ல ஃபீல்டிங். இன்ஃபேக்ட் ஆர்சிபில கரண் சர்மா பயங்கரமா ஃபீல்ட் பண்ணாரு. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், கரண் சர்மா வந்து ஒரு நல்ல பிளேயரு, நல்ல பவுலர், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவாரு, ஹேண்டி பேட்ஸ்மேன், ஒரு கான்ட்ரிபியூட் பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி அடிப்பாரு, டீசென்ட் ஃபீல்டரு. சோ தெரியல ப்ரோ, அது 48 runs இஸ் லைக் டூ மச். நான் நினைச்சேன் அக்சர் பட்டேல் கடைசி வரைக்கும் இருந்து ஃபைட் பண்ணுவாருன்னு நினைச்சேன், பார்த்தா அவரும் பேட் அவுட்டாரு. சோ கேம் கிரீன் தான் அங்க ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாருன்னு நினைச்சேன். பிகாஸ் கேம் கிரீன் ஓவர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு நல்லாவும் போட்டாரு, பேக் ஆஃப் லென்த் போட்டாரு. பட் எனக்கு என்ன நல்லதா தோணுதுன்னா, கேம் கிரீன் போடுற லென்த் தான் சிமர்ஜித்தும் போடுவாரு, சரியா? சோ கேம் கிரீன் வந்து 130 ஏதோ போட்டாருன்னா, சிமர்ஜித் இஸ் லிட்டில் குவிக்கர், பேக் ஆஃப் லென்த் போடுவாரு. சோ மேபி அந்த மாதிரி பவுலிங் போட்டா அங்க ஆடுறது கஷ்டமா இருக்குன்னா, இட் இஸ் அட்வான்டேஜ் சிஎஸ்கே அகைன். பிகாஸ் சிமர்ஜித், துஷார் டேஸ்பாண்டா ஒரே லென்த் தான் ஆல்மோஸ்ட் போடுவாங்க. சோ அந்த விதத்துல வேணா கொஞ்சம் சந்தோஷப்படலாம். பட் அகைன் லுக்கிங் அட் ஆர்சிபி's ஃபார்ம், பேக் டு பேக் 5 games at a victory, and also சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் லோவாவே இருக்கலாம். ரொம்ப ஆட்னா உட்கார வச்சிருவாங்க சிஎஸ்கே. சோ நமக்கு அப்படியே இருக்கணும். சோ ஆர்சிபி ஃபேனே ஆட விடலான்றீங்க 18ஆம் தேதி வரைக்கும் ப்ரோ. அப்புறம் நீங்க அந்த ஃப்ரேசர் மெக்கருக்கு பத்தி சொன்னதுதான் ஆர்சிபிக்கும் பொருந்தும். ஆர்சிபிக்கு இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதெல்லாம் கரெக்டா நடக்கணுமோ அது எதுவுமே நடக்கல, எல்லாமே தப்பா நடந்தது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஃபுல்லா அவங்க பக்கம் தான் இருக்கு. மொமெண்டமா இருக்கட்டும், லக் ஃபேக்டரா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க வந்து இப்ப வின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மொமெண்டம் இருக்கு, அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த டீம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. அண்ட் லக் ஃபேக்டர், இப்போ நேற்று கூட எடுத்துக்கோங்க, ஃப்ரேசர் மெக்கருக்கு அப்படி அவுட் ஆகணும்னு அவசியமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு அவுட் எடுக்கிறாங்க. 180 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்றாங்க. கரெக்டான டைமுக்கு எல்லா பிளேயர்ஸும் காம்பைன் ஆகி ஒரு டீமா விளையாடுறாங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இதுக்கு எல்லாம் விட ரிஷப் பந்த் தேவையில்லாம உட்கார வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லுவது அதுதான். இப்போ எதெல்லாம் கரெக்டா நடக்கணுமோ கரெக்டா நடக்குது அவங்களுக்கு. ரிஷப் பண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சஸ்பெண்ட் ஆகணும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? இது ரிஷப் பண்ட் ஆடினா கதையே வேற, ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் டைம் அக்சர் பட்டேல் கேப்டன் பண்றாரு ஒரு மஸ்ட் வின் கேம்ல, ஒரு மிடில் ஆர்டர்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க ரிஷப் பண்ட் இல்ல. எல்லாமே ஆர்சிபி பக்கம் தான் போகுது. என்னமோ அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சீசன் தோணுது. இந்த மாதிரி ஆல்ரெடி எம்ஐ பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ஆர்சிபிக்கு இப்ப கிடைச்சிருக்கு. என்ன வேணா நடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு பீடாக்லாம் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பீடாக் என்ன சொல்றாரு? பிகாஸ் பார்த்தேன், அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது ஆர்சிபி தோக்கவே மாட்டாங்க. நீங்க சொன்னதான் சொன்னாரு, அவங்களை அடிக்கணும், நிறுத்தணும், அவங்க மொமெண்டம்னா ஒரு டீமால தான் முடியும், அது சிஎஸ்கே அட் சின்னசாமி அப்படின்னு. ஆனா இப்ப கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆகுறாரு அவரே. என்னங்கிறாரு, அவங்க காம்பினேஷன் கரெக்டா ஆடுறாங்க, சிஎஸ்கே சாண்டனரா ஆடுவாங்களா தெரியாது, சிஎஸ்கே 8 ஓவர் ஸ்பின் சின்னசாமியில கொடுப்பாங்களா தெரியாது, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. லாஸ்ட் டைமே நம்ம சின்னசாமியில பார்த்தோம்னா ஏதோ பதிராடா தெய்வம் மாதிரி ஒரு 4 ஓவர் போடுவாரு, அடிக்க முடியாது, அவர் ஒரு மாதிரி போடுவாரு. இந்த தடவை அந்த பத்திராடாவும் கிடையாது. நம்ம பாய்ஸ் கிளீசன் வேற ஆட மாட்டேங்கிறாங்க. சோ தெரியல என்ன நடக்கும். ஐ திங்க்
இன்னொரு 3 days இருக்கு. இப்போ நம்ம ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் டேஸ் இருக்கு. டேஞ்சரஸ் டீமா தான் இருக்காங்க. ஆனா இப்போ இருக்க கரண்ட் ஃபார்ம்ல டேஞ்சரஸ் டீம். இந்த சீசன் கன்சிக்யூட்டிவ் 5 wins எடுத்திருக்க ஒரே டீம் ஆர்சிபி தான். குடோஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் நல்ல டீம் காம்பினேஷன் செட் பண்ணி அவங்கள பேக் பண்றாங்க. தேவையான 1-2 சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறாங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல. அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அவங்கள. எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இப்போ அவங்கள பாராட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் வின் நேத்து. குடோஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ். ஆமா, நல்ல வேலை. ஐ திங்க் தி மேனேஜ்மெண்ட் டிசர்வ்ஸ், பிகாஸ் மேனேஜ்மெண்ட்டை விடுங்க, ஃபேன்ஸ் the way they were backing. எங்க வீட்லயே 4-5 ஃபேன்ஸ் இருக்காங்க, பயங்கரமா பேக்கிங். சரியா, அவங்க எப்படின்னா ஆர்சிபி மேட்ச்லாம் வந்து அப்படியே உட்காந்து வின் ஆர் லாஸ் they will always keep backing RCB. தோத்தா கூட அது 2 ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ், வெரி ஆப்டமிஸ்டிக் ஃபேன்ஸ், ஜஸ்ட் லைக் ஹவு CSK has. பட் அவங்களுக்கு இன்னும் பொறுமை ஜாஸ்தி, பிகாஸ் அவங்கள இவ்வளவு லாசஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So I think kudos to their fans also for backing the team, something like that. 5 match back to back wins. I think next match நானே எனக்கு I want to keep my hopes pretty low தான். So ஆமா, நீங்க லோ ஹோப்ஸ் வச்சீங்கனா CSK நல்லதா இருக்கு. ஜிடில அப்படினே சீக்கா மாதிரி குட் சைன் குச்சுக்குலாம் பண்ணீங்க. நான் பண்ணல, சீக்காவே பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது? சீக்கா ஆக்சுவலி சீக்கா பத்தி பேசணும்னா அவர் கண்டிப்பா பயஸ்டா தான் இருக்காரு, எமோஷனலா இருக்காரு சிஎஸ்கே கூட. அவர் வந்து அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்மியோட சீஃப் அவர் தாங்கிற மாதிரி தான் அவர் எல்லா கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸ்லி அனிருத்தா ஸ்ரீகாந்த் தான் அவரை அடக்குற ஒரே ஒரு ஆளு. சீக்கா சும்மா இருங்க. அவரு சீக்கா என்ன சொல்றாரு? ஆர்ஆர் பாரு, ஆர்ஆரே குவாலிஃபை ஆக மாட்டாங்க சீக்கா சொல்றாரா அனிருத்தா ஸ்ரீகாந்த்? சீக்கா சும்மா பேசுறோம், ஒன்றும் பேசாதீங்க சீக்கா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலி நேத்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஒரு லைவ் போயிருந்தாங்கல்ல, அந்த வீடியோல அநியாயமா ஒண்ணு பண்ணாரு. அனிருத்தா வந்து கேக்குறாரு, சிஎஸ்கே வந்து ஒரு 15 ஓவர்ஸ்ல வின் பண்ணிருக்கணுமா அப்படின்றதுக்கு. அவங்க நெட் ரன் ரேட் எல்லாம் பார்க்க தேவையில்லடா, அவங்க வின் அடிச்சா போதும்டா, ருத்ராஜ் எக்ஸ்ட்ராடினரியா ஆடினாரா, இதுவே போதும்டா அப்படிங்கிறாரு. இவரு அனிருத்தா வந்து அடுத்து செகண்ட் மேட்ச் ரிவ்யூக்கு வராரு. ஆர்சிபி நல்லா வின் பண்ணிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா, ஆர்சிபி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 80 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்கணும், அவங்க 60 ரன்ஸ்ல தான் வின் பண்ணாங்க. அவங்க நெட் ரன் ரேட் நல்லா பூஸ்ட் பண்ணிருக்காங்க. சீக்கா சீக்கா மனசாட்சியோட பேசுங்க சீக்கா அப்படிங்க அப்படி தலைகில சொல்றாரு. இவங்க 60 ரன்ஸ்ல வின் பண்ண 80 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்கணுங்கிறாரு. சிஎஸ்கே கரெக்டா வின் பண்ணாங்கடாங்கிறாரு. அவருதான் ஆக்சுவலி அந்த பிளாக் பீரரே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிளப் சீஃபே அவருதான். ஆமா, பட் நேத்து கூட ஒரு மாதிரி ட்ரிக்கி சேஸ் தானே. லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் போய் அடிச்சோம். நம்ம கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ஒரு 4 ஓவர்ஸ் பேர் வின் பண்ணினோம்னா, பீராக் ஒண்ணு சொன்னாரு செம்ம பாயிண்ட். என்னன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த நெட் ரன் ரேட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 15 to 16 ஓவர்ஸ்ல ஸ்பேர் 15 to ஆக்சுவலி நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி 15 to 16 ஓவர்ஸ்ல டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க இது சிஎஸ்கேனா. என்ன நடந்திருக்கும்னா ஒரு 45 ரன்ஸ் மார்ஜின் கிடைச்சிருக்கும் ஆர்சிபியோட. இப்ப என்னன்னா 18 ரன்ஸ் மார்ஜின் தான். நம்ம வந்து இப்ப வந்து ஆர்சிபி 200 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 183 அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெட் ரன் ரேட் அவங்க மிஞ்சிருவாங்க. இதுவே வந்து நல்ல நெட் ரன் ரேட்ல நம்ம நேற்று வின் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா ஆர்சிபி இவ்வளவு பெரிய வின்னுக்கு போவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல அது பத்தி நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லைக் அதை பத்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. என்னப்பா இந்த கேமா ஜெயிக்கணும், அவ்வளவுதான், அடுத்த கேமா ஜெயிக்கணும். சோ அவ்வளவு நல்ல பாயிண்ட். ஒரு 45 ரன்ஸ் மார்ஜின் இருக்குன்னா அவங்க 200 அடிச்சாலும் நம்ம 150 அடிச்சாலே போதும். நம்ம பெருசா நம்ம டார்கெட் 200 சேஸ் பண்ணணும்னு போக தேவையில்ல. அது புரியுது, பட் நம்மள மாதிரி சிஎஸ்கே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன 1 கேம் அட் டைம், 1 கேம் ஜெயிச்சாங்களா சரி ரைட், நெக்ஸ்ட் என்ன ஆர்சிபி போறாங்களா, சின்னசாமியா அந்த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி பார்த்து தான் வின் பண்ணுவாங்க. தவிர they will not feel like 18 runs தோக்கணும், சரி இவங்க 300 100 200 அடிச்சிட்டாங்க, சோ 200 அட்லீஸ்ட் 182 அடிக்கணும் ரைட். அந்த யோசிக்கலாம். அது எப்படி யோசிக்கலாம்னா 150 for 6 50 runs to win of 12 balls தான் சிஎஸ்கே ஓகே ஃபைன் நம்ம 32 runs அடிச்சா போதும் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் ஐ திங்க் சின்னசுவாமி இஸ் a good ground. நம்ம பாய்ஸ் சிவம் டோபே, ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா டச்சூட் இஸ் in a great form. இவங்கலாம் வந்து நல்லா பேட். ஆமா ப்ரோ, நான் ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன், சாரி டு இன்டரப்ட். திருப்பி ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷனுக்கு தான் போறேன். அன்னைக்கு சிஎஸ்கேக்கு மேட்சை வின் பண்ணி கொடுக்க போறது ஆர்சிபி கிட்ட டூ ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர்ஸ் தான். ஒன்னு சிவம் துபே, இன்னொன்னு மொயின் அலி. மொயின் அலி அந்த மேட்சோட கிளம்ப போறாரு, ஒரு இம்பாக்ட கொடுத்துட்டு தான் போவாரு.
அண்ட் தூபே 8-5 ஒரு 3-4 கேம்ஸா பெரிய ரன் நம்ம பார்க்கல. ஒரு ஆர்சிபின்னு பேரை பார்த்தாலே அடிப்பாரு. அன்னைக்கு கன்ஃபார்ம் ஒரு பிக் நாக் இருக்கு. ஏன்டா இவங்களை ரிலீஸ் பண்ணோம்னு அவங்க கதற அளவுக்கு ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கலாம். அப்படியாச்சுன்னா நல்லதுதான். ஆக்சுவலா அப்படியாச்சுன்னா ரொம்ப நல்லதுதான். சோ பாப்போம். பிகாஸ் தூபே சின்ன கிரவுண்ட்ஸ் ப்ரோ, ஈஸியா அதுவும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மீடியம் பேசஸ்லாம் வந்து தூபே வில் டேக் ஆன் வெரி வெல். 2 பேர் தான் ப்ரோ டிஃபரன்ஸ். அங்க இருக்க ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றீங்க சிவன் தூபே, நம்ம ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றதுக்கு அங்க இருக்க ரஜித் பட்டேடா. இந்த 2 பேருக்குள்ள யார் அன்னைக்கு வின் பண்ண போறாங்களோ அவங்க தான் சிஎஸ்கே வா இல்ல ஆர்சிபியான்ற வின்னர் டிசைட் பண்ண போறாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா, அண்ட் ஆல்சோ we are missing பத்திரானா பிக் டைம். சோ அவர் இருந்தாருன்னா இவ்வளவு ஐ திங்க் அவர் இருந்தாருன்னா குவாலிஃபை ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தீக்ஷனாக்கு பதில் பார்க்கலாம்.